அழைக்கின்றோம். Next I call upon to the delivered president address is Abdul Majid, chairman of the ISKA. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu was-salamu ala al-mab'uth rahmatan lil alamin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. இன்றைய நிகழ்வுக்கு ஆஜராக இருக்கக்கூடிய இன்றைய நாளின் கதாநாயகனும் பிரதம அதிதியாகவும் களம் சிறப்பிக்கும் மகாஜ் அம்ருஸ்ரீ டி ஜெயலாபின் அவர்களே, கெஸ்ட் ஆஃப் ஆனராக களம் சிறப்பிக்கும் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியும் அரசாங்க அதிபருமாகிய மேடம் ஜே பரவீதரன் அவர்களே, ஜாமியா நலீமியா கலாசாலையின் உபவேந்தர் அல்ஹாஜ் ஷேக் ஏசி ஆகா முகமது அவர்களே, விசேட அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கும் டிவிஷனல் செக்ரட்டரி ஏதாவூர் பற்றி மிஸ்டர் தனபால சுந்தரம் அவர்களே, வேராவூர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அல்ஹாஜ் எஸ்எச் முசம்மில் அவர்களே, சிஇஓ இன்ஃபினிட்டி ஜேம்ஸ் அல்ஹாஜ் அமீர் ஹாஜியார் அவர்களே, அல்ஹாஜ் ஜமீக் அவர்களே, ஈஸ்டா லேண்ட்மார்க்கை வழங்கிய முசாதிக் அவர்களின் அருமை மகன் ஹிஷாம் அவர்களே, ஏனைய சகோதர சகோதரிகளே, பல்துறை சார் நிபுணர்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் உண்டாவதாக. இன்றைய தினம் ஒரு தனி மனிதனுடைய கவலையினால் உருவாகிய தினம். ஒரு தனி மனிதன் நினைத்த எண்ண கருவை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இன்று கூடியிருக்கிறோம். டாக்டர் இக்பால் கன்சல்டன்ட் ஆன்காலஜிஸ்ட், அவர் கண்ட கனவு, அவர் குட்டிச்சாக்கு நிறைய பணம் வைத்துக் கொண்டு நினைத்த கனவு அல்ல, குட்டி விளக்கின் ஒளியிலே பற்றி மேற்கண்மை புலர்த்தி கண்ட கனவு. அவர் ஒரு தொழிலதிபராகவோ பணக்காரனாகவோ வர வேண்டும் என்று அல்ல, ஏழை நோயாளிகளின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று கண்ட கனவு. அவர் கண்ட கனவு ஒரு எண்ணக்கருவாகி விற்றாகி நாற்றாகி சிறு மரமாகி இன்று விருட்சமாகி வேறு அவருக்கே ஒளி வழங்கக்கூடிய, எமது நாட்டுக்கே ஒளி வழங்கக்கூடிய, முழு சமூகத்துக்கும் இது ஐக்கியத்தை பேணக்கூடிய ஒரு சின்னமாக திகழ்வது உண்மையிலேயே இங்கே ஆஜராயிருக்கும் அனைவருக்கும் பெருமை தரக்கூடிய ஒரு சம்பவம். இந்த ஹாஸ்பிஸ் இதுவரை 2015ஆம் ஆண்டு அதற்கான அடிக்கல் நாட்டியவுடன் சிலர் சொன்னார்கள், இது நடக்கக்கூடிய காரியமாக, இது நடக்குமா நடக்காது என்ற காரியம் அவர்களுடைய கையிலே இல்லை, அல்லாஹ்வுடைய கையில். உங்களை போன்ற நல்ல மக்கள் கனவந்தர்களை கொண்டு அல்லாஹ் அதை நிறைவு செய்து வைத்தான். காரணம், அந்த எண்ணக்கரு சிறந்ததாக இருந்தது, உங்களுடைய முயற்சி இஸ்லாத்தினுடைய தூய்மையாக இருந்தது. ஆகவேதான் நாங்கள் இன்று இவ்வளவு பிரமாண்டமான ஒரு சமூக சேவை நிறுவனத்தை நாங்கள் கண்டுகொள்கிறோம். இதுவரை 1483 நோயாளர்களை சிறந்த முறையிலே 43,618 பேஷண்ட் டேஸ் என்ற அளவுக்கு நாங்கள் பராமரிக்கிறோம். இது கட்டி ஒரு 3 வருடங்களுக்கு முதல் டாக்டர் சைமன் கனேடியன் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் இக்பாலின் வரவழைப்பிலே வந்து எங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்து விட்டு அவர் சொன்ன கதை, you have really exceeded the western standard. By all means, in the western world, even that we will not be able to find a facility like that. In Canada and America, they have the hospice, but profit oriented, is not given for free of charge. In that way, he told, I can train 2 of your nurses
as oncological nurses on scholarship from Canadian government. What an excellent example it is. Our ISCA has transformed Eraur into a vibrant city, economic benefits, employment opportunities. ஒரு பக்கம் நாங்கள் நோயாளர்களை பராமரிப்பது போன்று அது அடுத்த பக்கம் ஒரு நாணயத்துக்கு எப்படி ரெண்டு சைடுகள் இருக்குமோ பக்கங்கள் இருக்குமோ அதே போன்று என்று உறங்கிக் கொண்டிருந்த ஏராவூரை நீங்கள் முதுகு எழுத்து விட்ட மாதிரி நிறைய மக்கள் தமிழ் பேசும் மக்கள் நிறைய பயன்படுகிறார்கள் அவர்களுக்கு தொழில் வாய்ப்பு வாங்கி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் இந்த சவுக்கடி ரோடு ஒரு துவிச்சக்கர வண்டி கூட பிரயாணம் செய்ய முடியாத கேவலமான நிலைமையில இருந்தது. நானும் என்னுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அங்கத்தவர்களும் கவர்னர்ஸ் ஆபீஸில் இருந்து அமைச்சரவை வரை 3 வருடங்களாக படிப்படியாக இருக்கிறோம் இந்த ரோட்டை செய்து முடிப்பதற்காக. கடைசியாக வேர்ல்ட் பேங்க் கிராண்டிலே முன்னாள் அமைச்சர் என்ஜினியர் ஹாபிஸ் நசர் அகமது இருக்கும் போது அவருடைய அலுவலகத்துக்கு சென்று என்னுடைய கோரிக்கை விட்டோம். அந்த கோரிக்கையின் லெட்டர் போட்டோ கொடுத்து அவருடைய சிக்னேச்சர் இந்த நீங்க வைக்க வச்சுக்கக்கூடிய இந்த புக்லெட்ல நான் அனுப்பியிருக்கிறேன். அவ்வளவு தூரத்துக்கு இந்த எக்கனாமிக் பெனிஃபிட் சோஷியோ எக்கனாமிக் பெனிஃபிட் because of this hospice is the people are benefited. The land value along the hospice road are appreciating, people are benefiting, people are coming and working for hard. They are working hard to hard. I really feel my employees, our employees, they are, when they look at the patient like the motherly love. When she feeds her child, how much love she will be showing, and I can see that love from those employees. MashaAllah, they are very well trained. Most of us here are businessmen. The business people understand when they establish a business, one product, they will have the marketing strategy, they will have the distribution network, they will have the fleet of vehicles. So for them to expand, diversify, adding one extra product, 2 products is very easy. The same way, our hospice has received so much of publicity. So one doctor, Dr. Mujahid, consultant nephrologist attached to Bengal Teaching Hospital, he came with his team. He saw the premises, he saw the team, he saw the facility. He told, you can easily establish a renal dialysis unit. The reason is, there are around 50 odd kidney patients in and around. Finding is so difficult. And you know that there are women unable to meet the expenditure of traveling because they cannot travel by public transport. They have to travel by private vans. They don't have money. They are selling their body to get the money to treat the husband. Oh my dear brothers, this is our responsibility. So we have a project to establish KDU, kidney dialysis unit. We have been worrying about the land. We don't have enough land. So luckily we have agreed to purchase 8.5 acres land adjoining our premises. The owners are ready to sell at a reduced rate. Likewise, we have male female ward and the number of patients are increasing. At times we cannot accommodate. Like the government hospitals, we had to put some mattresses on the floor until we find some of the older patients are released or alternative arrangements are made. So there is a urgent need that we need to build an additional male ward and female ward. And likewise, we need an accommodation staff for that. We have 24 hours, the team working on rosters. For them we need staff accommodation. And also we are in need of an administration block. So likewise we have identified around 10 major projects that we are to do it, but we need the support. First from Allah and then second from the among us, you know the wealthy people, there are 2 types of wealthy people. One, Allah Ta'ala அவர்களுக்கு அந்த பணத்தை அருட்படையாக வைக்கப்பட்டது. அதை அவர் தங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் செலவழிக்கக்கூடிய மனத்தை பெற்றவர்கள். The other group செல்வத்தை சோதனை பொருளாக பெற்றுக்கொண்டவர்கள்.
மற்றவர்களுக்கு அதை பயன் கொடுக்காது தனக்காக மட்டுமே வாழக்கூடிய மக்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் பார்க்கக்கூடிய பணம் டாலர் என்றும் ரியால் என்றும் ரூபாய் என்று சொல்கிறோம். ஆனால் இஸ்லாத்திலே அதற்கு பேர் தீனார் என்றும் திர்ஹம் என்றும் அழைத்தார்கள். இன்றும் அரபி நாடுகளிலே தீனார் என்றும் திர்ஹம் என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த பணம் கொடுக்கப்பட்ட நோக்கம் மக்கள் அறிய வேண்டும் என்ற காரணத்துக்காக என்னவோ ஒரு பொருள் நிறைந்த ஒரு டேர்ம் தான் தீனார் and dirham. Malik ibn Dinar rahimahullah gave a very good explanation. Dinar, dinum wa narum. Man akhadha bihaqqihi fa huwa din. Man akhadha bighayri haqqihi wa lahu an-nar. I will translate. தீனார் என்பது தீனும் நரக நெருப்பும் ஒன்றாக இணைந்த ஒரு பொருள். எவன் அந்த பணத்தினுடைய ஹத்தை அறிந்து அதை செயல்படுகிறானோ அது அவனுடைய தீனாக மாறுகிறது. எவன் அந்த பணத்தை நோக்கை மறந்து அதை பயன்படுத்துகிறானோ அவர் அது அவருக்கு நரகத்தை விட்டு செல்லக்கூடிய ஒரு பொருளாக மாறுகிறது. அதே போன்றுதான் திர்ஹம். திர்ஹம் வஹமுன். உங்களுக்கு தெரியும் திர்ஹம் என்றால் போர்க்களத்திலே எதிரிடமே இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அமைத்திருக்கக்கூடிய கவசம், இந்த ஷீல். அரபிக்கில் சொல்வார்கள் திர்ஹம். ஹம்முன் என்பது கோல்ட். மன் அகத பிஹத்திஹி வலஹு திர்ஹம். யௌமுல் கியாமாவிலே அந்த அகோரமான நாளிலே அந்த வேதனையிலே எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய திர்ஆக அது வரும். இந்த பணத்தை சரியான முறையில் நடந்து கொள்ளவன், அதற்கு மாற்றாக நடந்து கொண்டவன், அந்த பணத்தை தனக்கு மட்டுமே பாவித்துக் கொள்வன் யௌமுல் கியாமாவிலே ஹம்முன் வ கம்முன் ஹுஸ்னுன் அலா ஹுஸ்ன், அவருக்கு பெரிய டீப் கிரீஃப் ஆகும், சேட்னஸ் ஆகும். ஆகவே நாங்கள் ரூபாயாக பாவித்துக் கொண்டாலும் எங்களுடைய ரூபாய்கள் தீனார்கள் திர்ஹம் என்ற பொருளோடு அதனுடைய ஹத்தை போடக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொள்வோம். 3 நாட்களுக்கு முன்னால் பதில் சலாவிலே இமாம் ஓதிய வசனங்கள் ஆல இம்ரானின் 133, 134, 135 وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله وَلَمْ يُصِرُّوا عَلَى مَا فَعَلُوا وَهُمْ يَعْلَمُونَ. I will translate. And hasten in asking for forgiveness from your Lord, and for a paradise whose offer is the heaven and the earth, prepared for the pious believer. Those who spend in prosperity and adversity, and those who suppress their anger and harden men, and Allah loves those who do good deeds. என்னுடைய வாழ்க்கையிலே சில மனிதர்கள் பசுமையான நினைவுகளை என் உள்ளத்தில் இதுவரை இருக்கிறார்கள். அப்படியான சில நபர்களை இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்வது சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன். நான் சிறு வயதிலே எல்கேஜியில இருந்து சோல்ஃபைட் என்று சொல்லக்கூடிய குறும்பார்வையினால் பாதிக்கப்பட்டவர். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு வழி, கண்ணாடி தான் என்று எடுத்து கொடுக்க முடியாத வறுமையில வாழ்ந்தான். கிரேட் 8 வருடத்திற்கும் நான் கருந்தலைக்கு பக்கத்திலே இருந்துதான் என்னுடைய பாடங்களை படித்துக் கொள்வேன். அப்போது யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவர் இங்கிலீஷ் டீச்சர் முருகப்பா. எங்கள் ஊரில் நிறைய ஆசிரியர்கள் இருந்தார்கள் தான். இந்த முருகப்பா வந்து பார்த்துவிட்டு கெட்டிக்கார பையன் ஒருவன் சோர்சைட்டினால் கஷ்டப்படுகிறார், இவருடைய உயர்கல்விக்கு பாதகமாக இருக்க போவது என்று அவரை என்னை மட்டக்களப்பு ஆஸ்பத்திரியை கொண்டு சென்று ஐக்கியமிக்கு எடுத்து சென்று கிட்டத்தட்ட அவருடைய சம்பளத்திலே 10 ரூபாய்களை எனக்கு செலவழித்திருப்பார். அன்று 1974ஆம் ஆண்டு. அப்போது அவருடைய சம்பளம் 100 ரூபாய்களாக இருக்கும். 10 ரூபாய்கள் 100 ரூபாய்கள் சம்பளம். 10 வீதத்தை ஒரு ஆசிரியர்
ஒரு மாற்று சமூக மனிதனுக்கு செலவழிக்கக்கூடிய மனிதனை இதுவரை நான் தெரிவித்து தருகிறேன். அவருக்கு என்ன தரலான கொடுக்க காண முடியவில்லை. முருகப்பா பசுமையான எண்ணங்களை என்ற உள்ளத்திலே வைத்திருந்தவர். அதே போன்றுதான் என்னுடைய மகன் கடந்த மாதம் அவருக்கு ஒரு சைனஸ் ப்ராப்ளம் ஒன்று இருந்து, so I had to consult the doctor, consultant, ENT surgeon. I was searching for someone, then I found somebody, Dr. Rizmi Sakab, consultant ENT, neck and head surgeon. First time I'm seeing him, I took my son, consulted. He asked me for a diagnosis report. He said, don't wait for the radiology report will take time. 10 minutes time, I just want to see, bring it. So I brought it. After looking at it, he told me, Abdul Majid, I have two options for you. I said, what? If you want to do it in the government sector, it will take 4 days for you. It's in Colombo. One day you come early morning, wait in the queue to get your number. The next day you get admitted. Third day I will operate. And fourth day you can go home. 4 days. This is for free. What is the other option? If you want to do it there in hospital, it cost the package 350,000 rupees. I know the அரசாங்க ஆஸ்பத்திரிகள் உங்களை போன்ற taxpayers மணியில இயங்கக்கூடியவை. அந்த ஃப்ரீ சர்வீஸை எடுப்பதற்கு எதிரே மக்கள் கிவில் இருக்கிறார்கள். நான் அதுக்கு தகுதியானவன் அல்ல. நான் சொன்னேன் டாக்டர், I go for the second option. முதலாவது அவரை சந்திக்கிறேன். அவசியம் இல்ல, நீங்க வீட்டுக்கு போங்க, உங்களோட ஃபேமிலியோட மசூரா பண்ணுங்க, பண்ணிடுவாங்க. நான் டாக்டர், I am the decision maker, I am deciding that I will do it for you. பணம் என்றால் பிணமும் வாய் துறக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு உலகம். கொழும்பிலே ஒரு கன்சல்டன்ட் டாக்டர் கவர்னர் ஆபீஸ்ல வாங்கி நான் ஃப்ரீயா செய்தாங்க. முதலாவது முறை இதுவரையிலே. நான் கிட்டத்தட்ட 45 வருடங்கள் கொழும்பிலே வாழ்கிறேன். பெஸ்டாக பிரியாண டாக்டர் போனது உண்மையிலேயே பசுமையான எண்ணங்களை நிகழ்ச்சி வருவர். அதே போன்றுதான் எங்கள் எழுதும் தெரியக்கூடிய புரொஃபசர் சமாதி ராஜபக்சே, பலியேட்டிவ் கேரின் தந்தை என்று சொல்லக்கூடிய மனிதர். அனுராதபுரத்திலே 3 ஏக்கர் சொந்த காணிகளை டீ கலெக்ஷன் என்று தெருவாக போய் கலெக்ட் பண்ணி அவருடைய தந்தை கொடுத்து 5 மில்லியன் ரூபாய்களை கொண்டு எங்களே ஹாஸ்பிஸை நிறுவியிருக்கிறார் சொந்த செலவிலே. இவர்களும் உண்மையிலே வரலாற்றிலே பொன்னெழுத்திற்காக பார்க்கப்பட வேண்டியவர். 4வது மனிதர் நளின் ஹாஜியார். அதிகமானவர்களை கண்டிப்பீர்கள். உலகத்திலே கொடுக்கப்பட்ட சொத்துக்களை அப்படியே விட்டு சென்றவர்கள். நளின் ஹாஜியார் மற்றும் அவர் உழைத்த அவ்வளவத்தையும் அவருடைய மகசரத்தை எடுத்து சென்று விட்டார்கள். காரணம், அவர்களுக்கு தேவையான, அவர் மக்களுக்கு தேவையான சொத்துக்களை பிரித்து கொடுத்து விட்டு அவர்களுக்கு தேவையான பொருளாதாரங்களை ஏற்படுத்தி விட்டு ஜாமியா நலிமியா என்று சொல்லக்கூடிய ஒரு சர்வ கலாசாலையை நிறுவி அதனுடைய உபவேந்தர் அவர்கள் எங்கள் முன்னிலே இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான கிராஜுவேட்ஸ் உருவாகி இன்று உலகின் பல திசைகளிலும் ஓவர்சீஸ் சர்வீஸ் வேணுமா, அம்பேசடர்ஸ் வேணுமா, சிவில் சர்வீஸ் வேணுமா, தன்னுடைய வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக, தங்கள் பெற்ற நாட்டு கல்வியை கொண்டு மற்ற மக்களுக்கு தியாகம் செய்யக்கூடிய மக்களா உருவாக்கி சென்று விட்டிருக்கிறார்கள் அல்லவா? உண்மையிலேயே சிறந்த புத்திசாலி. 1972ஆம் ஆண்டு சினிமாவோ மண்டானா என்ற கவர்மெண்டிலே அந்நிய செலாவணி இல்லாமல் இறக்குமதியை கஷ்டப்பட்ட இந்த நேரத்திலே தன்னுடைய ஜெர்மனியில் கிடைத்த பொருள் கரன்சி அவ்வளோத்தையும் நன்கொடையாக கொடுத்தவர். அதே போன்று பட்ஜெட் டெபிசிட்டை கவர் பண்ணுவதற்காக அவருடைய ரூபாயிலே என்று கொடுத்தவர். சீரடி மனுஷன் என்று மண்மையிலே அவர் உழைத்து அவ்வளவுத்தையும் தன்னுடைய மறுமைக்காக எடுத்து சென்று விட்டார். காரணம், புத்திசாலி. இந்த 4 பேர்களை நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துவேன். இந்த மக்கள் முருகப்பா, எங்களுடைய சமூகத்திலே நிறைய முருகப்பாக்கள் வர வேண்டும். எங்களுடைய சமூகத்திலே நிறைய டாக்டர் ரிஸ்வி ஜக்காபர் வர வேண்டும். எங்களுடைய சமூகத்திலே டாக்டர் புரொஃபசர் சமாதி ராஜபக்சே வர வேண்டும். எங்களுடைய சமூகத்திலே நிறைய நல்மாநிலர்கள் வர வேண்டும். வெண்ணக்காரி டாக்டர் இக்பால், இதை நீங்கள் சமைத்து கொடுத்தீர்கள், நீங்கள் ப்ரொஜெக்டை முன்வந்தீர்கள். இது ரெண்டும் இணைந்தால் மட்டும்தான் இது நிறைவேறும் அல்ல. The biggest challenge is making sure that this organization going for hundreds of years, growing with strength, maintained, managed properly. So the people who are managing it should have also the motivation
and the ikhlas. This is a social entity, but we have to do our best. And we are all created free men with free will. We came to the world. எப்படியும் வாழலாம் என்று சிலர் வாழ்வார்கள். ஆனால் நாங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு அருள்மறையை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அது மட்டுமல்ல, எங்களுக்கு ஒரு செல்ஃப் செக்கிங்காக கிராமன் காத்திரீங்களாக சிசிடிவி கேமராவை போர் புயல்களிலே சுமந்தவர்களாக எங்களுடைய ரெக்கார்டுக்கு நாங்கள் எழுதக்கூடியவர்களாக இருக்கிறோம். சோ நாங்கள் எழுதும் போது எங்களுடைய மனசாட்சியோடு இருக்கிறதல்வா கான்ஸ்டன்ஸ் சொல்வார்கள். இந்த மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நாங்கள் நேர்மையான காரியங்களை செய்யும் போது எங்களுடைய மனசாட்சி ஓம் என்று சொல்றோம். அதுக்கு மாற்றமாக நாங்கள் செய்யும் போது அந்த மனசாட்சி எங்களை உறுத்தும். எப்போது அந்த மனசாட்சியை உறுத்தும் போது அதை நான் கடந்து செய்வோமோ அப்போதுதான் மனிதன் குற்றமளிக்கிறான், பாவமாகிறான். அண்மையிலே அல் கானூன் 267 என்ற பலஸ்தீன கவிதைகளை படித்தேன். அல் கானூன் 267 என்ற பலஸ்தீன கவிதையை படித்து அதிலே சில வரிகள் மல்லா யுஅத்திபுஹு அல்-ضمீரு மல்லா யுஅத்திபுஹு அல்-ضمீரு துஅத்திபுஹு அல்-ஹயாத்து ஹீன ததூர் மல்லா யுஅத்திபுஹு அல்-ضمீரு துஅத்திபுஹு அல்-ஹயாத்து ஹீன ததூர். அது காட்லே எவருடைய வாழ்க்கை மனசாட்சியை கொண்டு ஒழுங்கப்படுத்தப்படவில்லையோ, எவருடைய வாழ்க்கை மனசாட்சியை கொண்டு ஒழுங்கப்படுத்தப்படவில்லையோ, மனசாட்சிக்கு எதிரான மனக்கசப்பான அனுபவத்தினால் காலப்போக்கில் அவர் ஒழுங்கப்படுத்தப்படுவார். உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ்வின் அருளும் திருப்பொருத்தம் உண்டாக வேண்டி நான் விட்டுக் கொள்கிறேன்.